வணக்கம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை விக்ரமாதித்யன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மறுநாள் காலை போஜராஜன் நவரத்ன சிம்மாசனத்தின் படிகளில் ஏறிய போது 18வது படியில் இருந்த பரிமளவல்லி பதுமை விக்ரமாதித்யனின் பெருமையை விளக்கும் கதை ஒன்றை கூறத் தொடங்கியது. ஒரு நாள் அரண்மனையில் வீற்றிருந்த விக்ரமாதித்யரை ஏழை பிராமணர் ஒருவர் வணங்கி நின்றார். வணங்கி நின்றவரின் கோலத்தை கண்ட விக்ரமாதித்யர், நீ யார்? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உனக்கு என்ன வேண்டும் என்று கேள்வி மேல் கேள்வியாக கேட்டார். உடனே அவர், அரசே, உங்கள் பெருமை, வீரம், கருணை எல்லாவற்றையும் கேள்விப்பட்டு வெகு தொலைவில் இருந்து வருகிறேன். உங்களால் எனக்கு ஒரு பெரிய காரியம் ஆக வேண்டும். அதை உங்களை தவிர வேறு யாராலும் நிறைவேற்ற முடியாது. அதை நிறைவேற்றி தருவதாக தாங்கள் கூறினால்தான் நான் நிம்மதி பெறுவேன். இல்லாவிட்டால் நான் வாழ்வதில் எந்த பயனும் இல்லை என்றார். நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே செய்து தருகிறேன் என்று கேட்டார் விக்ரமாதித்யர். அரசே, மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். தாங்கள் உறுதி அளித்தால்தான் நான் சொல்வேன். இல்லை என்றால் அதை சொல்லாமல் உங்கள் திருவடிகளிலேயே என் உயிரை விட்டு விடுகிறேன் என்றார் பிராமணன். விக்ரமாதித்யரும் அவருக்கு வாக்குறுதி தந்தார். உடனே பிராமணன், அரசே, இது உண்மையில் கொஞ்சம் சிக்கல் நிறைந்ததுதான். இருந்தாலும் என் குடும்பம் பிழைப்பதற்கு வேறு வழி இல்லை. எனவே தயங்கிய நிலையில்தான் நான் இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் என்று தயங்கியவாறு கூறினார். கவலை வேண்டாம். என்னால் உங்கள் குடும்ப பிரச்சனை தீரும் என்றால் நான் கட்டாயம் உதவுகிறேன். அதனால் ஏற்படும் கஷ்ட நஷ்டங்கள் எதனையும் பற்றி கவலைப்பட மாட்டேன் என்று உறுதி தந்தார் விக்ரமாதித்யர். அதன் பின்னர் துணிவு பெற்றவராக பிராமணன், அரசே, இங்கிருந்து 100 யோசனை தூரத்தில் கிழக்கே சூரிய பகவான் கோயில் உள்ளது. அந்த கோயிலுக்கு நேர் எதிராக உள்ள குளத்தின் நடுவே தங்கத்தால் ஆன தூண் ஒன்று உள்ளது. அந்த தூண் சாதாரணமானது அல்ல, விசித்திரமான ஒன்றாகும். காலை வேளையில் பார்த்தோமானால் அந்த தூணின் மேல்பாகம் குளத்தின் நீர்மட்ட அளவில்தான் இருக்கும். சூரியன் உச்சியை அடையும் வேளையில் அந்த தூண் வளர்ந்து சூரியனை தொடும் உயரத்துக்கு சென்றுவிடும். பின்னர் மாலை நேரம் வர வர அதன் உயரம் குறையும். கடைசியில் பொழுது நன்றாக சாய்ந்ததும் காலை வேளையில் இருந்தது போல நீர்மட்டத்துக்கு வந்துவிடும். இந்த தூணின் மீது ஏறி அமர்ந்து உச்சி வேளையில் சூரியனை நெருங்கினோம் என்றால் ஒரு பொற்கடகம் கிடைக்கும். அதை வைத்து நாம் நினைத்ததை சாதிக்கலாம். ஆகவே இந்த பொற்கடகத்தை பெற்றுத்தர முடியுமா என்று சற்றே தயக்கத்துடன் கேட்டார் அந்த பிராமணன். விக்ரமாதித்யரை பொறுத்தவரையில் இது ஒரு புதிய முயற்சிதான். இருந்தாலும் நண்பகல் வெயிலை பொருட்படுத்தாமல் இருந்தால் அந்த பொற்கடகத்தை பெற்றுவிடலாம். விக்ரமாதித்யர் ஆலோசித்தார். இந்த சிரமத்தை கொஞ்சம் பொருட்படுத்தாமல் இருந்தால் ஒரு குடும்பம் பிழைக்குமோ, நன்றாக வளருமோ என்று எண்ணினார். மேலும் பிராமணருக்கு அளித்த வாக்குறுதி முக்கியம் அல்லவா? வேதாளத்தின் மீது ஏறி பிராமணன் குறிப்பிட்ட இடத்தை அடைந்தார். மறுநாள் அதிகாலையில் காளி தேவியை வணங்கி குளத்தின் மத்தியில் இருந்த தூணின் மீது அமர்ந்தார். சூரியன் உச்சியை அடைந்த போது அவர் பெரும் துன்பத்துக்கு ஆளானார். வெப்பத்தால் தாக்கப்பட்ட போதும் அதை பொருட்படுத்தாமல் அமர்ந்திருந்தார். தூண் சூரியனை நெருங்க நெருங்க வெப்பம் அதிகரித்து கொண்டே வந்தது. பொற்கடகத்தை அடைய எடுத்துக்கொண்ட முயற்சியில் பலரும் ஆண்டிருக்கிறார்கள் என்பது விக்ரமாதித்யருக்கு தெரியும். இருந்தும் துணிந்து தன் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக தூணில் உட்கார்ந்திருந்த விக்ரமாதித்யரை சூரியன் பார்த்தார். சூரியன் விக்ரமாதித்யரை பாராட்டியதோடு வாழ்த்தி ஒரு குடம் அமிர்தத்தையும் பொற்கடகத்தையும் தந்தருளினார். விக்ரமாதித்யர் சூரியனை வணங்கி அவற்றை பெற்றுக்கொண்டு நாடு திரும்பினார். பிராமணனிடம் அவற்றை கொடுத்து அவரை அனுப்பி வைத்தார். இவ்விதம் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் தனக்கு உதவி புரிந்த விக்ரமாதித்யரை அந்த பிராமணன் மனதார வாழ்த்தியும் பாராட்டியும் விடை பெற்றார். இப்படி கதையை கூறிய 18ஆம் படியில் உள்ள பதுமை, விக்ரமாதித்யன் போன்ற நேர்மையும் தயால குணமும் அபார துணிவும் சிறிதளவேனும் உம்மிடம் இருந்தால் இந்த சிம்மாசனத்தில் அமரும் தகுதியை நீ பெற்றவராவாய். அவை உன்னிடம் இருக்கிறது என நம்புவாயானால் மேற்கொண்டு படிகளில் ஏறி செல்லலாம் என்றது. அந்த நேரம் பொழுது சாயவும் போஜராஜன் அரண்மனை அந்தப்புறம் திரும்பினார்.